கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21 லிருந்து 23 வரை வாசி. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆதியிலே தேவன் மனிதனை உண்டாக்கின ஒரு தன்மை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We all often know of the aspect that in the beginning God created man. ஆனால் மனுஷியை உருவாக்கினதை அவர் தெளிவாக இங்கே சொல்லுகிறார். But God clearly explains as to how he created woman. மனுஷனை தேவன் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். God created man out of this earth and he breathed in his nostrils the breath of life. மனிதன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். And man became a living soul. ஆனால் மனுஷியை அவனுடைய விலா எலும்பிலிருந்து அவர் உருவாக்கினார். But God created a woman out of the ribs of man. 21ஆம் வசனத்திலிருந்து நாம் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியும். In verse 21 onwards we can see of this truth. அவனுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை தேவன் கட்டளையிடுகிறார். God caused a deep sleep to fall upon him. அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுக்கிறார். And he took one of his ribs. அதை அந்த விலா எலும்பில் ஒரு மனுஷியை உருவாக்குகிறார். And created a woman out of the ribs. அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வருகிறார். And he brought her to the man. அப்பொழுதுதான் அவன் அதை விளங்கிக் கொண்டு இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் என்று சொன்னார். Then only he understood that she is the bone of bones and flesh of his flesh. புதிய ஏற்பாட்டிலே எலும்புகளை குறித்து ஒரு பெரிய ஒரு சத்தியம் இருக்கிறது. In the New Testament we have a great truth about the bones. மனிதனுக்கு எலும்பு அவனுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. Bones are most essential to man's life. ஒரு மனிதனுடைய எலும்புகள் ஸ்திரமில்லாவிட்டால் ஒரு மனிதன் நிற்க முடியாது, செயல்பட முடியாது, அவனுடைய வாழ்வு நன்றாக அமையாது. If a man's bones are not strong enough, he cannot stand and his life cannot flourish. இந்த எலும்புகளை குறித்து புதிய ஏற்பாட்டிலே நாம் பேசும் பொழுது உபதேசத்துக்கு ஒப்புமையாக நாம் பேசுகிறோம். When we read about these bones in the New Testament, it is comparable to the doctrines. இந்த எலும்புகளுக்கு உருவாக்கும் சக்தி உள்ளது. These bones have the capacity in order to create. எப்படி மனிதனை உருவாக்கினாரோ அதுபோல இந்த எலும்பினாலே மனுஷியை உருவாக்கினார். However he created man out of the dust, even so he created woman out of these bones. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே பூமியின் மண்ணினாலே அவனை உருவாக்கினார். In Genesis chapter 2 verse 7 we see that he created man out of the dust of the ground. ஆதியாகமம் 2:22 நாம் பார்க்கும் பொழுது எலும்பினால் விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கினார். In Genesis 2:22 we see that out of the rib he created woman. அப்போ மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன் மனுஷன், எலும்பினாலே உருவாக்கப்பட்டவள் மனுஷி. Man who is formed out of the dust and woman who is formed out of the ribs. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இதில் இன்னொரு பகுதியா நான் சொல்லும் போனால் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன் மனிதன். On the other angle, if we had to say, he who is created out of the dust is the man. மனுஷி எலும்பினால் உருவாக்கப்பட்டது போல மணவாட்டி உபதேசத்தினால் உருவாக்கப்படுகிறாள். As the woman is created out of these bones, even so out of these doctrines the bride is created. ஒரு தனி மனிதன் மணவாட்டியாக மாற வேண்டுமானால் அவன் கிறிஸ்துவின் எலும்பில் இல்லாவிட்டால் அவருடைய உபதேசத்தின் மூலமாய் உருவாக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். If an individual man has to be formed as the bride, then he should be created out of the bones of Christ or the doctrines of Christ. உபதேசம் இல்லாமல் உருவாக்கப்பட்டால் அவன் ஒரு சதைப்பிண்டம். Without doctrines, if he is created, then he is cursed. ஒரு பிள்ளைக்கு சதை மாத்திரம் எல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. If a child is having only a lump of flesh, how it will be found? ரொம்ப அழகான சிவப்பான சதையாக இருந்தால் மட்டும் போதுமா? Even though it is beautiful and reddish in color, is it sufficient? எலும்புகள் இல்லாவிட்டால் அது உட்காராது, நடக்காது, செயல்பட முடியாது. Without bones it will not sit, it will not walk, it cannot activate anything. அதுபோல மனம் திரும்புதல் இப்படி பலவிதமான காரியங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தாலும் மனவாட்டியாக உருவாக வேண்டுமானால் உபதேசம் என்ற எலும்பு தேவை. Even so, although repentance and such things are found in man, if a man has to be created to the bride of Christ, there should be a doctrine. Pastor S.P. Ernest அவர்கள் பிரான்ஸ்ல ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது when our pastor S.B. Ernest went to France to his ministry,
அங்கே ஊழியம் வித்தியாசமான நிலவரத்திலே காணப்பட்டது. Ministry was found in a different view there. இவர் புதிதாக அங்கே போயிருந்தார். And he went there. சபையிலே அவருக்கு ஒரு நல்ல ஸ்தானம் இருந்தது. He had a good position in this church. ஆனால் அங்கே சபையினுடைய மெம்பர்கள் எல்லாம் மிகவும் குறைவு. அவர்கள் வெளிநாட்டினர். அவங்களுடைய கல்ச்சர் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. But in the foreign countries all the members were few and their culture was different. அவர்கள் இந்தியர்களை அதிகமாக மதிப்பதில்லை. They do not respect the Indians. அப்படினால அவங்க இவர் போன ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இவரை எவ்வளவு மரியாதை குறைவா நடத்தணுமோ அவ்வளவாக அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு திரும்பி உட்கார்ந்துட்டு ஆராதனையில வொர்ஷிப் பண்ணாம இருந்தாங்க. Therefore in the first service that he conducted they did not respect him and they turned back their backs in the first meeting. அது அவருக்கு ரொம்ப விசனமாக இருந்தது. That was grievance to him. அந்த வாரத்துல அவர் விசிட்டிங் போனார். That week he went for visiting. ஒரு வீட்டுக்கு அவர் விசிட்டிங் போயிருந்தார். He went to a house to visiting. அந்த வீட்ல உள்ள பிள்ளைகள் எல்லாம் குடும்பத்தாரை விசாரித்தார். And he inquired all that family and children. அவர்களை விசாரித்த பொழுது அப்ப அவங்க சொன்னாங்க சில பிள்ளைகளை குறித்து தங்களுடைய பிள்ளைகளை சுத்தி சொல்லிட்டு தங்களுடைய ஒரு பிள்ளை ஹாஸ்பிடல்ல இருக்கிறதாக சொன்னாங்க. When they were inquiring about that family he said that all their families were named like this and one of their children were in the hospital. ஏன் கேட்டார். He asked why. அந்த பிள்ளை பிறந்ததிலிருந்து இருந்து உட்கார முடியாது. From the day the child is born it cannot sit. ஏனென்றால் அதனுடைய முதுகெலும்பு எலும்பாக இல்லாம சதையாக இருக்கு. Because the backbone of it was not a bone but a flesh. பிறந்ததிலிருந்து அது அப்படியே அமைந்து விட்டது. From the day it's born it was like that. அது எலும்பாக அந்த ஸ்திரத்தன்மைக்கு வராம அப்படி சதையாகவே அப்படி எலும்பு அந்த சதை எலும்பினுடைய எல்லா பகுதியும் இருக்கும் ஆனா எலும்பாக இருக்காது. Because it had no firmness of the bones and every portion of it was not a bone but a flesh. அதனால பிறந்ததிலிருந்து ஹாஸ்பிடல்ல பெல்ட் போட்டு மெயின்டைன் பண்ணி ஹாஸ்பிடல்ல உட்கார வைப்பாங்க, நிக்க வைப்பாங்க, படுக்க வச்சிருவாங்க. Therefore from the day the child was born it was kept in the hospital and with the help of belt they will make us stand and sit and like make a அந்த lie. பெல்ட் எடுத்துட்டா அது என்ன செய்யும்? புடலங்க மாதிரி கொலகொலன்னு போய் கீழ விழுந்துரும். If that belt is taken away then that flesh will just go soft and fall down. அதுக்கு பிறகு அந்த பிள்ளையை அந்த பெல்ட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது? ஒரு செட்டிங்ல கொண்டு வர முடியாது. After that the child cannot be brought under the setting of that belt. ஏன்னா அந்த ஸ்பைனல் கார்டு அந்த முதுகெலும்பு அதுக்கு ஸ்திரத்தன்மை இல்ல. Because the backbone has no firmness. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை ஒரு வாலிப பிள்ளையாக உருவாக்கி வச்சிருக்காங்க அவங்க. Therefore they with a lot of difficulty they have formed the girl. 17 வருஷமா அது அப்படி தான் இருக்கு. வளர்ந்துட்டே வருது. பிள்ளை எல்லாம் வளருது ஆனா என்ன இல்ல? எலும்பு இல்ல. For 17 years the child was growing but there was no bone in it. ஆவியானவர் சொன்னாரா அந்த பிள்ளையை போய் பாருங்க. And the Spirit of God asked him to go see that girl. இவருக்கு ஊழியத்துல இப்படி ஒரு மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோட இருந்த நேரத்துல ஆண்டவர் சொன்ன உடனே சரின்னு போயிட்டாராம். When he was grieved thinking that it was such a thing in the ministry, when the Lord commanded him to go he went. அந்த பிள்ளையை போய் பார்க்கலாமான்னு கேட்டாராம். ஓகே போலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. He asked whether he can go to that girl and he said let's go and he went. அங்கே போய் பார்த்தபோது when he went and saw அழகான ஒரு வாலிப பெண்ணு ஆனா அதுக்கு என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. ஆனா அவங்க பெல்ட் கில்ட் போட்டுலாம் என்ன செஞ்சிருக்காங்க? உட்கார வச்சிருக்காங்க. She was a beautiful girl but she could not sit but they had given her the belt and they made her sit. கொஞ்ச நேரம் இயேசுவை பத்தி பேசினார். For some time he spoke about Jesus. ஆவியானவர் என்ன பேச விரும்புறாரோ அதெல்லாம் இவர் அவர்ட்ட அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டே இருந்தார். Whatever the Spirit of God decided to speak he spoke to that girl. பேசி அந்த பிள்ளைக்குள்ள faith உருவாயிடுச்சு. He spoke to that girl and created faith in her. ஓகே இப்போ ப்ரே பண்ணலாமான்னு கேட்டாராம். And now he asked whether he can pray. எல்லாரும் சொன்னாங்க ப்ரே பண்ணுங்க. And now they prayed. தல்ல கை வச்சு ஒரு ஜெபம். They prayed keeping the hands on the head. ஒரு சிம்பிள் ஒரு prayer. Oh, it was a simple prayer. prayer முடிஞ்சிருச்சு. And the prayer was over. prayer முடிஞ்ச உடனே அந்த பிள்ளை அவங்க அப்பாவை கூப்பிட்டு இந்த பெல்ட் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. And after the prayer was over that girl asked to remove the belt. அவர் சொன்னாரா ஐயோ ரிமூவ் பண்ண முடியாது. And he said he refused to remove the belt. இல்ல எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் பண்றேன். முதல்ல இந்த பெல்ட் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. She said that she felt uneasily to have that belt and asked to remove. உடனே அவங்க டாக்டர்ஸ் வர சொன்னாங்க. Immediately the doctors were invited. அப்ப டாக்டர்ஸ் வந்த உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சு எனக்கு இத கொஞ்சம் ரிமூவ் பண்ணி காட்டுங்க. Now when the doctors came the girl asked to remove the belt. அப்ப டாக்டர் சொல்லிட்டாங்களா நோ அப்படி பண்ணவே முடியாது. 17 வருஷமா எப்படி வச்சிருக்கோம் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு ஒரு நாள்ல எடுத்துட்டு திருப்பி பிள்ளையை ஒரு மாதிரி அது அப்செட் ஆயிடும் கொலாப்ஸ் ஆயிடும் முடியாதுன்ட்டாங்க. Now when the doctors were requested to remove the belt they said for 17 years we were preserving the girl like this but if we remove the girl will collapse. என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Just think and see what will happen. டாக்டர்ஸ் முடியவே முடியாதுட்டாங்க. கடைசில இந்த பிள்ளை சொல்லிச்சு நானே வேணா என்ன செஞ்சிரறேன் ரிலீஸ் பண்ணிடுறேன் எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு எடுத்துருங்கன்னு சொல்லிச்சு. The doctors refused to release the belt but this girl herself said that she will அங்க உள்ள ஒண்ணு நடந்துருக்குன்னு யாருக்கு என்ன செய்ய மாட்டேங்க
மண்டையில புரிய மாட்டேங்குது. None of them could understand that something has worked out inside. அவங்க என்னன்னா 17 years எத்தனையோ பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, பார்த்திருக்காங்க, பிரேயர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இவரு ஒரு பிரேயர் பண்ணிருக்காரு. இப்படித்தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைசியில அந்த பிள்ளை லாஸ்ட்ல டாக்டர்ஸ்லாம் வார்ன் பண்ணி கடைசில பெல்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. They thought for 17 long years she was like that and she was maintained like that. Finally the doctors came and consulted and removed the belt. அவ்வளவுதான். அழகா எந்திரிச்சு உட்கார்ந்தா, நின்னா, நடந்தா, வேகமா ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சா. என்னாச்சு? அந்த சதை ஏதா மாறிடுச்சு, எலும்பாய் மாறிடுச்சு. She beautifully got up, stood and she began to walk fast. The flesh was turned to bones. அதுக்கு பிறகு சண்டே சர்வீஸ்ல எல்லாரும் அட்டென்ஷன்ல இருந்தாங்க. And finally on the Sunday service all of them were in attention. அதோட அந்த பிரான்ஸ் ஊழியத்துல இருக்கிற பிசாசு நெஞ்சிருச்சு, ஓடி போயிடுச்சு. From that day the Satan which was prevailing in the trans ministry went away. அந்த சபைக்குள்ள இருந்த ஆவி ஓடி போயிடுச்சு. That which was in the spirit in the church fled away. எலும்பு சரியானது, சதை எலும்பாக மாறினது, சபை சரியாக மாறிவிட்டது. Bones was right and the church became into good doctrines and the church became as church. ஒரு சபையில உபதேசம் சரியாக இருந்தா அந்த சபையில இருந்து மனவாட்டிகள் உருவாவார். If the doctrine is right in the church, their bride will be formed in the church. உனக்குள் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்பது வாக்குத்தத்தம். Their kings will arise from these, the promise. உனக்குள் ராஜாக்களும் பிரபுக்களும் ஆளுகை செய்கிறவர்களும் தோன்ற வேண்டும். Kings and princes and rulers should rise up from you. ராஜாக்களும் ஆசாரியர்களும் உனக்குள்ள இருந்து உருவாக்கப்பட வேண்டும். The priests and princes should rise up from you. சீயோனும் எருசலேமும் உருவாக்கப்படாத இடத்துல உபதேசம் இல்லை என்று அர்த்தம். Where Zion and Jerusalem are not formed, we can understand there's no doctrine. ரட்சிப்பு வேறு, உபதேசத்தினுடைய வளர்ச்சி தன்மை வேறு. Salvation is only the name of the growth of doctrine. அதை நாம் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். We should understand that rightly. மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதன், அவன் மூலம் அவனுடைய எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டது மனுஷி. Man who is created out of the dust and the woman is created out of his bones. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக உள்ளே வந்தார். Jesus Christ came to this world as a man. அவருடைய எலும்பலாகிய உபதேசத்தின் மூலமாய் உருவாக்கப்படுகிறதான் மனவாட்டி சபை. By his bones, which is the doctrine, the bride church is formed. அவளை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர் அவனிடத்தில் நிப்பாட்டினார். அவன் சொன்னா, இவள் என் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் இவன் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் மாறிவிட்டாள். He called her and brought her to him and she said that he is now the bone of my bones and flesh of my flesh. இது எல்லா விவாகங்களிலும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. This is the word spoken in all weddings. நாமும் கூட அவருடைய எலும்புகளுக்கு எலும்பாக மாறி இருக்கிறோம். We too have become the bone of his bones. அப்படி மாற்றப்பட்டிருந்தால் தான் நமக்குள்ள இருந்து ஒரு மனவாட்டி உருவாக முடியும். இன்னொரு விதத்துல நம் மூலமாய் அநேகர் மனவாட்டியாய் மாற்றப்பட முடியும். Only if we have been changed like this, there could be a bride which is formed in us, and through us many bride will be formed. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, when we read in Ephesians chapter 5 verse 30, எபேசியர் 5:30, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். For we are members of his body, of his flesh and of his bones. நாம் அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்கள். We are belonging to his bones. அப்ப நாம் எல்லாம் அவருடைய எலும்புகள் தான். Then we are his bones. அவர் மணவாளன் இல்லாவிட்டால் புருஷன். He is the bridegroom or the husband. நாம் அவருடைய மனைவி இல்லாவிட்டால் மனைவாட்டி. We are his bride or the wife. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு மனிதன் உபதேசத்துக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறானோ அவ்வளவு அவனுடைய வாழ்விலே மனவாட்டியின் தன்மைகளை நாம் பார்க்க முடியும். How much ever importance a man is giving in his life for the doctrine, to that extent we can see the bride being formed in him. உபதேசத்துக்கு இடம் கொடுக்காத ஒரு மனிதனுடைய வாழ்விலே மனவாட்டியின் தன்மைகளை நாம் காண இயலாது. To the one who is not giving room for the doctrines in his life, we cannot see the tendencies of the bride in his life. நீங்களே யோசித்து பாருங்க. You yourself think for yourself. இன்னைக்கு உலகத்திலே எவ்வளவோ விவாகங்கள் நடக்கிறது. Today many weddings are conducted in the world. எல்லாம் ஒரே மாதிரி நடக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் ஒரே மாதிரி நடக்கிறது என்று நினைக்கிறீர்களா? Do you think that all of them are conducted in the same manner? ஒரு சில இடத்துல மாலை மாத்திட்டு போயிட்டே இருக்கான். In some places they cut the garland and go. ஒரு கயிறை கட்டிட்டு போயிட்டே இருக்கான். They tie the rope and go. ஒண்ணுமே வேண்டாம், நீ என் கூட வந்தா போதுன்னு போயிட்டே இருக்கான். With nothing, you come with me, that's sufficient, is going. ஆனா அதே நேரத்துல but at the same time கோடிக்கணக்காக பணம் செலவழித்து விவாகம் நடைபெறுகிறதும் இருக்கிறது. We see that crores of money spent about the weddings. அது போலதான். It's like this. இன்னைக்கு அநேக இடங்களில சபைகள்ல மனவாட்டின்லாம் சொல்லுவாங்க. In many churches today they will say it is the bride. மனவாட்டி மனைவிலாம் நாம பார்க்கலாம். ஆனால் அந்த பூரணம் உன்னதம் நிறைவு இப்படிங்கறத நாம் எல்லா இடத்துலயும் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க இயலாது. We can see the wife and the bride in all other places, but we cannot see the experience of the bride or the perfectness. அது ஒரு புனிதமான ஒரு தன்மை உள்ளது. That is a divine character. அந்த அளவு நாம் ஒரு மனவாட்டியாக உருவாக்கப்பட வேண்டும். To that extent we should be formed as the bride.
எலும்புகள் முறிக்கப்படவே கூடாது. The bones should never be broken. நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவது இல்லை. The bones of the righteous will never be broken. உபதேசத்துல காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. You cannot compromise the doctrine. உபதேசத்தை முறிக்கவும் கூடாது. You should not break the doctrine. உபதேசத்தை நம்ம முறிச்சிட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு ஒருத்தனை முதுகெலும்பு ஒடிச்சிட்டா அவன் என்ன ஆவான்? அதுதான். If we break the doctrine, if one's bones backbone is broken, what has happened? It's all நீங்க இந்த பேக் பெயின் சொல்றாங்க பாத்தீங்களா? You say about the back pain. அது ஒரு சின்ன நரம்புல உள்ள போராட்டம் தான். It's a small nervous problem. ஒரு டிஸ்க் ப்ராப்ளம் தான். அந்த முதுகுல இருக்கிறதான ஒவ்வொரு டிஸ்க்லயும் லேசா ஒரு தன்மையில அசைவு இருந்துச்சுனாலே அவன் அன்னைக்கு முழுசும் செத்தான். It's the problem in the discs which is in the backbone, and if there is a shaking in it, a little move, then is over the day. அதுபோல Like this. உபதேசத்துல ஒரு சின்ன பிசகுதல் இருந்தா கூட மனவாட்டி உருவாக்கப்பட முடியாது. மனவாட்டி சபை நல்லா இருக்காது. If there is a மனவாட்டி சபை இருக்கும், சபை வேதனையோடு போயிட்டே இருக்கும். Even if there is a slight slip in the doctrine, the church will be there, the bride will be there, but the church will not be going on. உபதேசத்தை முறிக்க அனுமதிக்கவே கூடாது. The doctrine should never be broken. இந்த உபதேசத்துக்காக எத்தனை பேர் தாய் தகப்பனை விட்டுருக்காங்க தெரியுமா? You know, for this doctrine, how many of them have left their parents? இந்த உபதேசத்துக்கு மாறாக இருக்காங்கன்னு சொல்லி எத்தனை பேர் அண்ணன் தம்பியினுடைய நல்ல ஃபங்க்ஷன்கள் நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகாம இருக்காங்க தெரியுமா? How many of them, because it is contrary to the doctrine, they do not go for the functions of their brothers? இந்த உபதேசத்துக்கு மற்றவர்களோடு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாம எத்தனை பேர் உலகத்தை விட்டு இல்லாவிட்ட ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு சமுதாயத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? How many of them not able to compromise against this doctrine? They have been put away from the society and families. உபதேசத்தை வளைக்க முடியாது. You cannot bend the doctrine. உபதேசத்தை முறிக்கவும் கூடாது. You should not break the doctrine too. யோவான் 19ல பார்க்கும் பொழுது இயேசுவின் எலும்புகளை முறிக்கும்படியாக வந்தாங்க, கால் எலும்புகளை. ஆனா முறிக்கவில்லை, ஏனென்றால் அவர் அதுக்குள்ளே மரித்து விட்டிருந்தார். In John's Gospel chapter 19 we see that they came to break the bones of Jesus, but before that he was broken, he was dead already. சிலுவையிலே அறையப்பட்ட ஒருவன் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே மரிக்காவிட்டால் அவனுடைய எலும்புகளை முறிப்பது அங்கே பாரம்பரிய சடங்காக இருந்தது. If one who was crucified on the cross, if he does not die within a few hours, it was the cult's custom that the bones be broken. ஏனென்றால் அவனுக்கு அடுத்த நாள் அவனை வைக்க முடியலன்னு சொன்னா எலும்பை முறிப்பாங்க. எலும்பை முறிக்கும் போது சீக்கிரமா செத்து போயிடுவான். Because if they are not able to keep for the next day, if his bones are broken, then he will die fast. இயேசுவோடு ரெண்டு கள்ளர்கள் அங்கே சிலுவையிலே அறையப்பட்டிருந்தார்கள். One or two thieves were crucified along with Jesus. அவங்க வந்தபோது அந்த ரெண்டு பேரும் உயிரோடு முணங்கிக்கிட்டு கிடந்தாங்க. Then they came back, they saw them both alive. ஆனா இயேசுவோ மரித்திருந்தார். But Jesus was dead. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. All of them marveled. ஆனபடியால் அவருடைய எலும்புகள் என்ன செய்யவில்லை? முறிக்கப்படவில்லை. Therefore his bones were not broken. யோவான் 19ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். John's Gospel 19:36 we can see this. உபதேசத்தை முறிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. You should not allow the doctrine to be broken. அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. That the word of God which bear the record saying that his bones is not broken has been fulfilled. 32 33ல பாத்தீங்கன்னா 32ல அந்த கள்ளர்களுடைய காலெலும்புகள் முறித்தார்கள். 33ல இயேசுவின் காலெலும்புகளை முறிக்கவில்லை. Verse 32 we can see that they break the legs of the thieves which were there crucified, but the bones of Jesus was not crucified. மற்ற சபையினுடைய உபதேசங்கள் எல்லாம் முறிக்கப்படலாம், ஆனால் மனவாட்டி சபையினுடைய எலும்புகள் என்ன செய்யக்கூடாது? இயேசுவினுடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. The doctrines of the other churches can be broken, but the bride which is Jesus Christ wife, the doctrines will never be broken. அதனால தான் நம்ம மற்றவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். காம்ப்ரமைஸா நம்மளால போக முடியல, மற்றவங்க நம்மளோட காம்ப்ரமைஸ் ஆக முடியல. Therefore we are not able to compromise with the others, and others are not able to compromise with us. நம்ம தனித்துவம் வாய்ந்தவர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. I do not want to say that we are individual. அவங்க உபதேசத்துல ஒத்து போகாதனால அவங்களே நம்மளை தனித்துவமா மாத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. But because they are not able to coincide with our doctrines, they themselves have gone away. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இயேசுவினுடைய எலும்புல விலாவில அவர்கள் குத்தினார்கள். They just pierced him through the ribs of Jesus. இயேசுவினுடைய விலாவில குத்தின பொழுது அங்கிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. When they pierced the side of Jesus, there came out blood and water. விலாவிலிருந்து தான் இங்கே அந்த பெண் உருவாக்கப்பட்டாள். It was out of the ribs that this girl was formed. இயேசுவினுடைய விலாவில தான் குத்துறாங்க. They pierced him on his ribs. யோவான் 19:34ல அங்க தான் குத்துனாங்க. அங்க இரத்தமும் தண்ணீரும் உடனே வெளிப்பட்டது. In John 19:34 we see that pierced him on his side, then they came out of blood and water. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன், அவர் ஒரு சரியான மனுஷன்.
அவருக்குள்ள இருந்து அந்த மணவாளன் அந்த மனுஷகுமாரனுடைய விலாவில் இருந்து குத்தின பொழுது இரத்தமும் தண்ணீரும் உடனே புறப்பட்டது. Jesus Christ is the bridegroom, and when they pierced the side of Jesus Christ the bride, they came out blood and water. அதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? விலாவில் இருந்து அவர் அந்த உபதேசத்திலிருந்து அந்த இரத்தம் ஜீவனும் தண்ணீரும் அன்பும் வெளிப்பட வேண்டும். From that doctrine, that blood which is the life and water love should come out. புதிய ஏற்பாட்டு உபதேசத்துல ஜீவனும் இருக்கணும், அன்பு இருக்கணும். There should be love and life in the doctrine or with the New Testament உபதேசத்துல doctrine. ஜீவன் இல்லைன்னா அது ஒரு காரியத்தை செயல்படுத்தாது. If there is no life with the doctrine, it will not work out a matter. உபதேசம் சொல்லிட்டு அன்பை விட்டுட்டோம்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. When you say doctrine and you leave love, which there is no use. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அன்றைக்கு அந்த மனுஷனுடைய விலா எலும்பிலே மனுஷியை உருவாக்கினார். இன்றைக்கு கிறிஸ்துவின் எலும்பாகிய இல்லாவிட்டால் விலாவை எலும்பாகிய அந்த உபதேசத்திலிருந்து மணவாட்டியை கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருகிறார். That day from the ribs of man did God create woman. Even today from the ribs of Jesus, from the doctrine of Jesus, the Lord created நாம் the எல்லாரும் bride. அவருடைய எலும்புகள் அவருடைய எலும்பில் எலும்பாய் மாறி இருக்கிறோம். Therefore we are the bone of his bones. அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்களாய் மாறி இருக்கிறோம். And we are becoming hairs of the bones. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் சிலருடைய எலும்புகளை குறித்து படிக்கலாம். We can read about certain bones. ஆதாமின் எலும்பில் ஒரு உருவாக்கும் சக்தி இருந்தது. In the bones of Adam was of creating power. உபதேசத்தில் ஒரு உருவாக்கும் சக்தி இருக்கிறது. In the doctrine is the creating power. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல Genesis chapter 50. ஆதியாகமம் துவக்கமும் எலும்பிலே தொடங்குகிறது, முடிவும் எலும்பிலே முடிகிறது. The beginning of Genesis is in bones and also end is also in bones. இரண்டாம் அதிகாரத்திலே எலும்பை குறித்து நாம் பைபிள்ல பார்க்கலாம். 50ஆம் அதிகாரம் கடைசி வசனமும் அந்த லாஸ்ட் போர்ஷனும் எலும்பில தான் முடியுது. We read about the bones in Genesis chapter 2. Also in 50th chapter, the last portion, we can see about the bones. ஆதியாகமம் 50, 25, 26ல ஒரு மனிதனுடைய எலும்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. Genesis chapter 50 verses 25 and 26, we see about the bones of a man. தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யோசேப்பு பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்திலே உட்கார்ந்திருந்தான். Joseph was in the next position to Pharaoh. அவனுடைய முடிவு நாட்கள் வரும் பொழுது அவன் ஜனங்களிடத்துல தன்னுடைய குடும்பத்தாரிடத்துல ஒரு வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொண்டான். When he was going towards the end of his days, he took a promise from his household. நீங்கள் இந்த தேசத்தை விட்டு ஒரு காலத்துல புறப்படுவீர்கள். You will set out from this land one time. அப்படி புறப்படும் பொழுது When you should go like that, என்னுடைய எலும்பை நீங்க இங்க வைக்க கூடாது. you should not keep my bones here. அப்படினா என்னுடைய சரீரத்தை இங்க அடக்கம் பண்ண கூடாது. That means you should not bury my body here. நீங்க விடுதலை ஆகும்போது ஒரு பெட்டியில வச்சு இது எங்க கொண்டு போயிரணும்? கானானுக்குள்ள கொண்டு போயிடணும். When you are delivered, you should keep it in a box and take me to Canaan. தன்னை இங்க அடக்கம் பண்ண கூடாது என்கிறதுல தன்னுடைய எலும்பு இங்க மாட்டிக்கொள்ள கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தான். He was very careful that his bones should not be stuck up to that place. அதனால அவன் அவங்க கிட்ட ஒரு சத்தியம் வாங்கி கொண்டான். Therefore he got a promise from them. என்ன சத்தியம்னா? What was the promise? தேவன் உங்களை சந்திக்கும் போது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, 400 வருஷம் ஆனாலும் சரி, என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து நீங்க கொண்டு போயிடணும். That oath was, even if the Lord should take even 400 years, you should take away my bones from here. அவங்க உடனே பார்த்தாங்க, அவன் மரிச்ச உடனே அது ஒரு அழகா ஒரு பெட்டியில நிஞ்சாச்சு வச்சிட்டாங்க. Immediately when he was dead, they embalmed and kept his body in a coffin. இந்த எலும்புகள் இந்த யோசேப்பின் எலும்புகள் என்று சொல்லும்போது அதுல பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது. When it is the bones of Joseph, there are many things hidden in it. ஏனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலுடைய எல்லா தன்மையும் எலும்புகளுக்குள்ள இருக்குன்னு பைபிள் சொல்லுது. Because we find every matters of a man's life is found in this bones. யோபு 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது Job 20 verse 11. யோபு 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனுடைய எலும்புகள் வால வயதின் பாவத்தினால் நிறைந்திருந்தது. His bones are full of the sin of his youth. ஒரு பாவியினுடைய இல்லாவிட்டால் ரட்சிக்கப்படாதவனுடைய ஒரு பின்மாற்றக்காரனுடைய எலும்பு குறித்து பைபிள் சொல்லும் பொழுது அந்த எலும்பு முழுவதும் பாவத்தினால நிறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. When the word of God speaks about a sinner or a backslider, we see that his bones are full of sin. ஆனா யோசேப்பின் எலும்புல என்ன கிடையாது? பாவம் கிடையாது. But in the bones of Joseph is found no sin. ஏனென்றால் அவனுடைய எலும்பு பரிசுத்தமானது. Because his bones are holy. அடுத்து அவன் ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு ஆள். Nextly, he is a faithful person. மூணாவது ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு ஆள்.
Thirdly, he is a consecrated man. நான்காவது ரொம்ப வைராக்கியமான ஒரு ஆள். And fourthly, he is full of zeal. அஞ்சாவது ஆவியில வைராக்கியம், ஆவியில வரங்கள் அனல் மூட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை உள்ளவன். Fifthly, he was inflamed in his spiritual life. யோசேப்பை பத்தி நாள் கணக்கா பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கலாம். We can speak about Joseph for days together. அவனுக்கு பைபிள் கிடையாது. He had no word of God. உபதேசம் பண்ணதுக்கு அம்மா அப்பா கிடையாது. Nobody, no parents to give him the அவனை doctrine. கண்டிக்க அண்ணன் தம்பி கிடையாது. No brothers to correct him. முழுவதும் ஆவியானவருடைய முழு கட்டுப்பாட்டிலே இயங்கின ஒரு தனி மனிதன். He was an individual person who was exercised totally by the Spirit of God. ஆனால் அவனுடைய எலும்புகள் பாதுகாக்கப்பட்டது. But his bones were preserved. அவன் சொல்றான், என்னுடைய எலும்புகளை நீங்க இங்க வைக்கவே கூடாது, எகிப்திலே என் எலும்புக்கு இடம் கிடையாது. He said that my bones should not be kept in Egypt in any place at all. என்னுடைய எலும்பு போக வேண்டிய இடம் வந்து கானான். The place where my bones should be taken is Canaan. கரெக்ட்டா கொண்டு போய் சேர்த்தறணும். You should take that rightly. ஒருவேளை நான் செத்துட்ட பிறகு நீங்க ஏதாவது குழப்படி பண்ணிடுவீங்களா? சத்தியம் பண்ணு அவ்வளவுன்னு சொன்னான். If you should confuse after my death, you make an oath. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? What do we understand from this? தன்னுடைய எலும்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும். Our bones should be preserved. எப்படி தான் உயிரோடு இருக்கும் பொழுது தன்னுடைய ஜீவியம் பாதுகாக்கப்படணும்னு எதிர்பார்த்தானோ அதுபோல தன்னுடைய வாழ்க்கையினுடைய பின்பகுதியும் அந்த உபதேசத்தின்படி உள்ள வாழ்வும் பாதுகாக்கப்படணும்ங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தான். However, he expected his life to be preserved when he was alive. He expected that bones which was the doctrine to be preserved even after his death. அவனுக்கு நல்ல ஒரு டீச்சராக ஆவியானவர் தான் இருந்தார். The Spirit of God was a good teacher to him. அவர்தான் அவனுக்கு ஒரு நல்ல போதகராக இருந்தார். He was a good preacher to him. சத்திய ஆவியானவர் உனக்குள் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உன்னை வழி நடத்துவார். When the Spirit of truth comes into you, he shall lead you into all the truth. ஒரு பகுதியில அப்பாவை ப்ளீஸ் பண்ணி வாழ்றான். On one hand he was pleasing his father. இன்னொரு பகுதியில தேவனை ப்ளீஸ் பண்ணி வாழ்றான். Nextly he was pleasing the God. இன்னொரு பகுதியில தான் இருக்கிற இடத்துல எல்லாரையும் பிரியப்படுத்தி வாழ்றான். On other hand he was also exercising it with all the members around. இப்படி ஒரு மனிதன் இப்படி பல டைமென்ஷன்ல என்ன செய்ய முடியாது, வர்க் பண்ண முடியாது. Like this, one man cannot work in different dimensions like this. தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நழுவி வழுவி விழுகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் கண்மலையில தன்னை ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வர்றான். Whenever he had time or opportunities in his life to fall, he was placing his leg on the rock. ஆனபடினால அவன் கரெக்ட்டா இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது மோசேயை பார்த்தான், அந்த பெட்டியை தூக்கிட்டான். Therefore Moses saw the coffin when the Israelites set out and took it. அந்த ஆவியில ஒருமைப்பாட பாருங்க. You see the oneness of the Spirit. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால அவன் செத்து போயாச்சு. Before many years together he died. மோசே அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. At that time Moses was not found. ஆனா மோசே அந்த வழிவழியா அந்த சத்தியத்தை கேட்டுட்டு வரான். இவங்க கொடுத்த ஆணையை அவன் நினைவுல கொண்டு வர்றான். But Moses heard of this truth and the oath and he remembered it. இப்ப கிளம்பும்போது பாத்தீங்கன்னா பெட்டி தூக்கியாச்சு. Now when they set out, he took out the coffin. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் Exodus chapter 13 19ஆம் வசனத்தை பாருங்க. verse 19. மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். எப்படி மோசே பாத்தீங்களா, ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு கரெக்ட் லெவல் வந்த உடனே இப்ப கிளம்பும் போது அவன் தன்னுடைய பண்டம்பாடிகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்புனாங்க. And all of them took their own belongings along with them. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க மனைவி பிள்ளை சட்டி பானை எல்லாம் தூக்கிட்டு கிளம்புனா மோசே எதை தூக்கிட்டு கிளம்புனா மோசே யோசேப்பின் எலும்புகளை சுமக்க ஆரம்பிச்சிட்டான். When all of them took their belongings and their parts along with them, Moses took the bones of Joseph. அநேகர் இந்த சபைக்குள்ள வேலை, காரு, வீடு, நிலம், எங்க அக்கா, என் கல்யாணம் இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் இந்த உபதேசத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் நான் சத்தியத்துக்காக நிக்கிறேன், சாகுறேன், பாடுபடுறேன், ஜீவனை கொடுக்கிறேன், இந்த தெய்வீக சுகத்துக்காக நான் செத்தா பரவாயில்ல, இது ஒரு கூட்டம் போகுது. எந்த கூட்டம் பரலோகம் போகும், கானான் போகும்? When most of them who are coming into this church are going for houses, cars and facilities and lands and so on, when a small group of people are going towards the divine truth and the divine healing and so on, which will go to heaven. எல்லாம் புறப்பட்டுட்டு நீங்க ஒரு படம் இருக்கு இந்த 10 commandmentsல பாத்தீங்கன்னா எல்லாம் ஆடு, கோழி, வாத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புவான். ஆனா மோசே எதை இருக்கிறான்? பைபிள் சொல்லுது அவன் யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டான். When you see the 10 commandments, you can see all of them going along with their goat and sheep and oxen and their and all their belongings, but Moses was taking எல்லாரும் உலகத்துக்குரிய பொருட்கள், உலக ஆடம்பரம், பெட்டி, அவன் வீடு இதுதான் தூக்கிட்டு அலையறான். இவன் தூக்குன பெட்டி எது? மோசே எடுத்துக்கொண்ட முக்கியமான பெட்டி எது? அவன் எடுத்தது யோசேப்பின் எலும்புகளை தூக்கிட்டான். ஏன்னா ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்காங்க, அதை நிறைவேற்றணும்.
When everyone were taking their own belongings which were belonging to this world, Moses remembered the oath and took the bones of Joseph along with him. என்னுடைய சத்தியம் என்ன? What is the truth? மோசேன்னு சொன்னா ஜலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவன் அர்த்தம். Moses means one who is taken out of water. அது ஞானசானத்தை காண்பிக்கிறது. That shows baptism. ஞானசானம் எடுத்தவன் கையில எப்பொழுதுமே யோசேப்பின் எலும்பு இருக்கணும், பரிசுத்தங்கிற எலும்பு கையில இருக்கணும். அதுதான் அவனை பூர்ணத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். And to the ones who is being taken baptism, he should have the doctrine which is the bonds, and that is what will take you to heaven. ஞானசானம் எடுத்துட்டியா, உன் கையில ஒரு பெட்டி இருக்கணும். என்ன பெட்டி? யோசேப்பின் எலும்புகள் உன் கையில வந்துடணும். அதுக்கு பிறகு நான் பாவம் செய்வது எப்படி, நான் எப்படி பாவம் செய்ய முடியும், நான் தேவனுக்கு பயந்தவனாச்சே, நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும், நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும், முடியாது மிரண்டுருவான். அவனுக்கு பாவம்னாலே மிரட்சி ஆயிடும். After you take baptism, you should resist this sin and you should have the holiness which is the bonds of Joseph. After baptism, you should be very afraid of the sin itself. ஞானசானம் எடுத்தோம், ஒரு பாவ உணர்வு இல்லாம, பாவத்தை குறித்து எந்த விதமான பயமும் இல்லாம இஷ்டத்துக்கு நீ போய்கிட்டு இருக்கிறேன்னா நீ இஸ்ரவேல் பயணத்துல இருக்கலாம். ஆனா உன் கையில் என்ன கிடையாது? உன் கையில் என்ன கிடையாது? யோசேப்பின் எலும்பு இல்ல. If even after taking baptism, if you are going ahead in this journey, you might go on in the journey of Israelites, but you do not have the bones of Joseph. நீங்க மட்டும் போயிட்டே இருக்கலாம். You can go on. 6 லட்சம் புருஷர்கள் போனார்கள். And there were 6 lakhs men who went. எல்லார் கையிலும் பலவிதமான பெட்டிகள் இருந்துச்சு. ஆனா இவங்க கையில இருந்த பெட்டி என்னது? யோசேப்பின் எலும்புகள் அடங்கிய பெட்டி. Many kinds of boxes were found in each of their hands, but the bones which Moses had was the bones of Joseph. இவன் லைஃப் முடிஞ்சிருச்சு. Now his life is over. கானான் வரைக்கும் அந்த யோர்தான் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப உள்ள போக முடியல, இவனுடைய ஓட்ட முடியுது. He went along till Jordan. He could not enter into Canaan and his race is getting over. கரெக்ட்டா பாருங்க, யோசேப் அந்த பெட்டியை கேட்ச் பண்ணிட்டான். Nextly Joshua caught over this box. ஆவிக்குரியவங்கன்னு சொன்னா உபதேசத்துல அவங்க எப்படி இருக்காங்கறத வச்சு தான் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். You can see those of them who have the spirit are catching on to these doctrines. யோசுவா 24ஆம் அதிகாரம், Joshua chapter 24 32ஆம் வசனம். verse 32. யோசுவா 24:32. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் இப்ப எங்க கொண்டு வந்துட்டாங்க? யோசேப்பின் எலும்பை யாக்கோபு வாங்கி வச்சிருந்த நிலத்துக்கு கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. Now the children of Israel took the bones of Joseph to the place which was bought by Jacob. உபதேசத்தை நீ நித்தியம் வரைக்கும் பற்றிக்கொள்ள வேண்டும். You should hold on to the doctrine even until eternity. மரண பரியந்தம் உபதேசத்தை நீ கொண்டு போய் சேர்க்கணும். Until death you should carry on this doctrine. இல்லாவிட்டா இந்த உபதேசம் உன்னை கொண்டு போய் மரணத்துக்கு பின்பு நித்தியத்திலே தெய்வத்தோடு உன்னை இணைத்து விட வேண்டும். Or this doctrine will take you to and unite you after death in eternity with God. அதனால தான் நம்ம உபதேசத்தை அதிகமாக முக்கியப்படுத்துகிறோம். Therefore we give more importance to the doctrine. ஒரு குழந்தை பிறக்கும்போது எலும்பு இல்லாம பிறந்துருச்சுன்னா அந்த தாய்க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அதுபோல தான் ஜீவியத்துல சரியில்லாம விசுவாசிகள் ஊழியர்கள் தடுமாறும்போது நாங்கள் வேதனை How much ever when a child is born without bones, the mother is troubled about it. Even so, those the people of God who are without this doctrine or those who are failing from this doctrine, we are grieved about them. எலும்புகளுக்குள்ள பாவம் இருக்க கூடாது. உன் எலும்புகளுக்குள்ள பரிசுத்தத்தை குறித்த வாஞ்சையும் தெய்வ பயமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். There should be no sins in your bones. There should be always a zeal concerning the holiness, and the fear of God should be in the bones. மோசேயின் கையிலே யோசுவாவின் கையிலே இருந்த பெட்டிக்குள்ளே அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது யோசேப்பின் எலும்புகள். The box which was in the hands of Moses and in Joshua was the bones of Joseph. பழைய ஏற்பாட்டில் நான் பார்க்கும் பொழுது ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. When we see in the Old Testament, we see the Ark of Covenant. அது தேவனுடைய ஒரு திட்டம். That was the plan of God. அந்த பெட்டிக்குள்ளே 3 பொருளை வைக்க முடியாக தேவன் கட்டளையிட்டார். God commanded 3 things to be kept in that Ark of Covenant. அந்த பெட்டிக்கு மேல கிருபாசனங்கிற ஒரு மூடி இருக்கும். Above it is the mercy seat. அந்த கேருபீன்கள் நடுவுல இருந்தா கர்த்தர் என்ன செய்வாரு? பேசுவார். And in between the cherubims will the Lord speak. உள்ளுக்குள்ள பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? What is found in the box? பெட்டிக்குள்ள 3 காரியங்கள் வைக்க முடியாக தேவன் கட்டளையிட்டார். God commanded 3 things to be kept in that box. எபிரேயர்களின் நிருபம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Hebrews chapter 9 verse 4. எபிரேயர் 9:4 பார்க்கும் பொழுது when we read in Hebrews 9:4, அதிலே பொன்னா செய்த தூபகலசமும் முழுதும் பொற்றகடு புதைந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய திட்டப்படி அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கணும்? அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கணும்? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், 3வது உடன்படிக்கையின் 2
கற்பலகைகள். According to the Old Testament covenant, we see that in the Ark of the Covenant was three things: golden pot that had manna, Aaron's rod that budded, and tables of covenant. எகிப்திலிருந்து காலாகாலமாய் பாதுகாக்கப்பட்டு சுமந்து வந்த பெட்டிக்குள்ளே யோசேப்பின் எலும்பு இருந்தது போல இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே கர்த்தர் மூணு காரியத்தை வைக்கும்படியாக கட்டளையிட்டார். As the box which they had carried for years together was the bones of Joseph found, the Lord kept three things in the Ark of the Covenant. ஒன்று மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். One is the golden pot that had manna. இரண்டாவது ஆரோனுடைய தளிர்த்த கோல். Secondly, Aaron's rod that budded. மூன்றாவது உடன்படிக்கையின் கற்பலகைகள். Thirdly, tables of the covenant. ஆனா இது கொஞ்ச நாள் இருந்துச்சு. That was there for a few years. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் கர்த்தர் விதைப்பும் இல்லாம அறுப்பும் இல்லாம அவர்களை என்ன செய்தார்? டெய்லி போஷித்தார் என்பதற்கு ஒரு அடையாளம். இன்னொரு விதத்துல தூதருடைய அப்பத்தை கொடுத்தார் என்பதற்கு ஒரு அடையாளம். இன்னொரு விதத்துல தேவனுக்கு மனிதனை போஷிக்கக்கூடிய எந்த சக்தியும் இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம். As a sign that golden pot had manna, and God fed the children of Israel for 40 years in the wilderness. And secondly, it was the food of the angels which God gave to man. And thirdly, God can feed man in any situation. இத புதிய ஏற்பாட்டு விதத்துல பார்க்கும் பொழுது, when we see that in the New Testament, ஒவ்வொரு நாளும் அதிகாலை நாம் தேவனை தேடி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை காண்பிக்கிறது. இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் நாம் வேத புத்தகத்தை வாசித்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளிப்படுத்தலை காண்பிக்கிறது. It shows the grace of God which we should receive every early morn, and secondly it shows the word of God by which we should receive the counsel of God. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Again repeat. இது புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு நாளும் காலையில நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய புதிய கிருபையை காண்பிக்கிறது. இரண்டாவது, வேதத்திலே நமக்கு கிடைக்கிற வெளிப்படுத்தலை காண்பிக்கிறது. In the New Testament it shows about the grace which we receive every early morn and the revelation which we receive from the word of God. ஏனென்றால் because இந்த மன்னா காலையில பொழிந்தருளப்படும். this manna is being poured out in the morning. பகல்ல இது வராது. It will not come in the daytime. நைட்லயும் வராது. It will not come at night. இது early morning தேவனிடமிருந்து வரும். It will appear in the early morn from God. அத காலையில ஜனங்கள் அதிகாலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால போய் பொறுக்கி எடுத்துக்கொள்வார். These the people of God will go early morn before the sun rises and carry them. சன்ரைஸ் ஆகி சன் ஹாட் ஆயிருச்சுன்னு சொன்னா என்ன ஆயிடும்? இந்த மண்ணா நெஞ்சிரும் வந்திருக்கும். பட் அது என்ன செய்யாது? கண்ணுக்கு தெரியாது. அது பிறகு உருகி போயிடும், ஒண்ணும் இல்லாம போயிடும். But when the sun rises and the sun's heat is falling, this manna will not be found, it will melt. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. You think and see how it will be. வெயில் ஏற ஏற இந்த மண்ணா அப்படியே உருகிரும். As the sun is going high, this manna will just melt. அதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. He who seeks me early shall find me. Every morning his grace is new. அப்ப அது பிறகு ஒண்ணும் கிடைக்காதா? Then after that will you not receive it? பழைய ஓல்ட் கிருபையை வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லா வண்டி ஓட்ட வேண்டியதான். With the old grace you have to run that race the day. காலையில தேவ சமூகத்துல உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும்போது தேவனிடத்திலிருந்து நமக்கு அந்த வசனங்கள்ல இருந்து வேதத்தின் அதிசயங்களை நாம் என்ன செய்ய முடியும்? காண முடியும். வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு தேவையான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். In the early morning when we sit and read the word of God, we can receive the revelations, we can receive the mysteries of God and the grace we need for that day. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம ஜீவனை பெற்றுக்கொண்டே இருக்கணும். We can receive life from the word of God every day. அதனால தான் வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் சொல்றோம். Therefore it says, open my eyes to see the mysteries of the word of God. உலகத்திலே சொல்றான், காலை எழுந்தவுடன் என்ன செய்ய? படி. முதல்ல செய்ய வேண்டியது அதுதான். அது உலகத்துல நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம். ஆனா நம்ம காலையில எழுந்த உடனே பைபிள் படிக்கிறோமா? Even in the world we teach our children as to get up early in the morning and study, but are we practicing? போனபோது But as days went by, இந்த பெட்டி இருந்துச்சு, பெட்டிக்குள்ள இருந்த பொருள்கள் எல்லாம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. The Ark of the Covenant was found, but the things within that covenant box was missing. ஒன்னு மன்னா. One is manna. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். The golden pot that had manna. இரண்டாவது ஆரோனுடைய தளிர்த்த கோல். Secondly, Aaron's rod that budded. அந்த ஜனங்களுக்கு திடீர்னு பார்த்தா குழப்பம் வந்துருச்சு. The people were suddenly confused. இவங்க மட்டும் தான் ஊழியக்காரங்கன்னு சொல்றாங்க. இவங்க மட்டும் தான் ஊழியக்காரங்கன்னு சொல்றாங்க. They say that they only are the servants of God. நம்மளும் ஊழியம் செய்யலையா? And are we not servants? அப்ப நமக்கெல்லாம் கானான் கிடையாதா? Then are we not the servants of God? நாங்க தான் ஊழியம் செய்றோம். We are also doing the ministry of God. ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். All of them in our eyes are holy. இவங்க வந்து டிஃபரன்ஸ் பண்றாங்க. They are differentiating themselves. ஜனங்களை பிரிக்கறாங்கன்னு சொல்லி என்னாகமத்துல ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு. They are confusing the people that they are separating people. இப்படி ஒரு சூழ்நிலை வந்தபோது தேவன் யாரை தனக்கென்று தெரிந்து கொண்டார் என்பதை நிரூபிக்கிற ஒரு கட்டம் வந்தது. When such a situation prevailed, there came a situation as to prove as to whom God has chosen. அப்ப சொன்ன மோசே மூலமா கர்த்தர் சொன்னாரு, 12 கோத்திரத்துல இருந்து 12 கோல் என்ன செஞ்சிட்டு வாங்க?
எடுத்துட்டு வா. Then through Moses, God commanded to take the 12 rods out of 12 tribes. வாதுமை மர கோலை எடுத்துட்டு வாங்க. You should take the rod out. ஒவ்வொரு கோல்லையும் 12 கோத்திரத்து பேர் எழுதிரு. You write the name of each of the tribe in each of the rods. 12 கோலையும் கொண்டு தேவசமூகத்துல வை. You bring all the rods and keep in the presence of God. ஒரே நைட்ல அது என்ன செய்யணும்? ஒரே நைட்ல என்ன செய்யணும்? அது தளிர்க்கணும். In one night that rod should sprout. எது தளிர்த்து கிளியர் ஆயிருச்சோ அதுதான் தேவன் தெரிந்து கொள்றதுன்றாங்க. Whichever is sprouting and bringing forth, yielding forth things, that is what God has chosen. எல்லாம் தேவனுடைய சமூகத்துல கொண்டு போய் வச்சா, when all of them kept that in the presence of God, காலையில போய் பார்த்தா எல்லாம் விழித்து இருக்குதே தவிர என்ன செய்யல? ஒண்ணும் தளிர்க்கல. ஒண்ணே மட்டும் தளிர்த்து வாசிங்க. என்னாகமம் 17:8. என்னாகமம் 15:8. சத்தமா வாசிங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. It sprouted and it brought forth the fruits of almonds. சத்தமா சொல்லுங்க. 17:8. 17:8. என்னாகமம். என்னாகமத்துல 17ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல நீங்க இத பார்த்து கொள்ளலாம். Numbers 17 verse 8 we can see this. ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. அது மாத்திரம் இல்ல, துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை ஒரே நைட்ல இவ்வளவு நடக்குமா? அதுதான் தேவன் யாரை தெரிந்து கொள்றாரோ அவன் ஒரே நைட்ல கூட பரிசுத்தமாயிடுவான். The rod of Aaron was budded and brought forth fruits and blossoms. Can anybody in one day, one night happen such a thing? ஒரே நைட்ல ஒரு மனிதனை எந்த விதத்திலும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். God can change a man in any situation in one day itself. அப்போ மன்னா பொழிந்தது ஒரு அடையாளம், இரண்டாவது ஆரோனுடைய தளிர்த்த கோல் ஊழியத்தின் ஒரு அடையாளம். Then யார் தான் ஊழியம் செய்யணும்ங்கிறதுக்கு கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ண ஒரு அடையாளம். The manna being poured out is a sign, and secondly Aaron's rod that budded, that means anyone who can do the ministry of God is a sign. Nextly is 10 commandments. நீ இதை செய்யாதிருப்பாயாக அதை செய்யாதிருப்பாயாகன்னு ஒரு 10 கட்டளை. There are 10 commandments as to what you have to do and what you not do. ஆனா நாட்கள் போனபோது, but as days went by, ஆரோனுடைய தளிர்த்த கோல் எங்க போச்சுன்னு தெரியல. தூக்கிட்ட ஓடிட்டானுங்களா, என்ன உடைச்சு போட்டாங்களா, ஏதோ பண்ணிட்டானுங்க. அது சுத்தமா காணவே காணோம். We cannot see as to where the rod of Aaron was found because it was lost at மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமோ கிடையவே கிடையாது. And the golden pot that had manna was also not found. புதிய வெளிப்படுத்தல் உள்ள பிரசங்கங்களும் இன்னைக்கு இல்ல. ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஊழியத்தையும் காணோம். இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த 10 கட்டளைகளை வச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க எல்லாரும். There are no new revelations and the commandments which the Lord had given, and there's no new priesthood, but they are having only the 10 commandments and going about. நான் சொன்னது உண்மையா? Is it true? 2 நாளாகமம் 2 Chronicles 5ஆம் அதிகாரம் chapter 5 10ஆம் வசனத்துல அந்த ஆலயத்துல வைக்கும் பொழுதே அதை காணோம். verse 10 we can see when they kept in the temple it was not found. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் ஓரேபிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டையிலே வைத்த 2 கற்பலகைகளை அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. பாருங்க, மோசே வச்ச கற்பலகைகள் தான் இருந்துச்சே தவிர எது இல்ல, எது கிடையாது? ஆரோனுடைய தளிர்த்த கோலும் கிடையாது, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமோ இல்ல. When they were kept in the Horeb, we can see that Moses kept the 2 tables, only that was found, but the manna pot and the rod of Aaron was not found. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? இன்றைக்கு சபைகளில வெளிப்படுத்தல்கள் இல்ல, அப்போஸ்தல ஊழியங்கள் இல்ல, ஏதோ பிரமாணங்களும் உபதேசங்களும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனைகளையும் ஏதாவது ஒரு மனித கற்பனைகளை ஏதாவது ஒன்னு பிரசங்கம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. Today in the churches we cannot see the golden pot or the revelation in the church, and you cannot see the Aaron's rod which is the priesthood, but you can see only the commandments or laws which they have kept for their church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்ம கையில ஒரு பெட்டி இருக்க வேண்டும். We need to have a box. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கணும்? What should be found in that box? யோசேப்பின் எலும்புகள் இருக்க வேண்டும். The bones of Joseph must be found. ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருக்க வேண்டும். The Aaron's rod that budded should be found. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்க வேண்டும். The golden pot that had manna should be found. யோசேப்பின் எலும்புகள் கரெக்ட்டாக யாக்கோபினுடைய கல்லறைக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. Bones of Joseph was exactly taken to the sepulchre of Jacob. அது சரியான அர்த்தம் கானானிலே கொண்டு போய் சேர்ந்தது. And the right meaning is it was joined to Canaan. அதுபோல நம்ம மரித்தா கூட நம்ம பரலோகம் போய் சேரணும்.
Like this, even if we should die, we should go and reach heaven. என்னவோ வாழ்ந்தோம் மரித்தோம்னு போயிடக்கூடாது. Should not say somehow we lived and died. நம்முடைய எலும்புகள் எல்லாம் பரிசுத்தமா இருந்தா அந்த நிலவரம் நடக்கும். If our bones are all holy, then that will happen. நம்முடைய எலும்புகள் சரியில்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். If our bones are not right, it's very difficult. இன்னைக்கு அநேகருடைய எலும்புகள் நடு வீதியில வாழ்க்கைகள் அநேகருக்கு கேள்விக்குறியா தான் தென்படுது. Today many of their bones, it's found as a question to them. 1 சாமுவேல்ல பார்க்கும் பொழுது When we read in 1 Samuel, சவுல், யோனத்தான் இவங்களுடைய எலும்புகள் எல்லாம் அங்கங்க சிதறி கிடந்தது. the bones of Saul and Jonathan were scattered abroad. 1 சாமுவேல் 31:13 பார்க்கும் பொழுது 1 Samuel chapter 31 verse 11. நம்முடைய ஜீவியம் சரியில்லைன்னு சொன்னா நம்முடைய உபதேசத்தை நாமே நடுவீதியில போடுற மாதிரி இருக்கும். If our life is not right, then we are putting the doctrine in the mid streets. வாசிங்க 1 சாமுவேல் 31:13. அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள். அதுக்கு முன்னால எங்க கடந்துச்சு அந்த அவங்க எலும்புகள் எல்லாம்? Before that, where were their bones found? 10ஆம் வசனத்துல அவன் உடலை பெத்சானில் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். First, in verse 10, we can see that they took out the bones in the Bethshan. யாபேஸ் பட்டணத்தார் அதை கேட்டபோது திருட்டளவாய் போய் சவுலின் உடலை அவனுடைய குமாரனுடைய எலும்புகள் எல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. When the inhabitants of Jabesh Gilead heard it, they went and stole away the bones of Saul and his son. 13ஆம் வசனத்துல அவங்களுடைய எலும்புகளை எடுத்து வந்து தோப்பிலே அடக்கம் பண்ணினார்கள். Verse 13, they took their bones and buried them under a tree. பாருங்க சவுலின் எலும்புகள் எல்லாம் எங்க கடந்து எங்க இருந்து எங்க எடுத்து வந்து எங்கேயோ அடக்கம் பண்ணி வச்சாங்க. See where the bones of Saul were found, and they brought it somewhere and buried it somewhere. எப்படி இருக்கும்னு பாருங்க. How this situation will be? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். He was an anointed person. அபிஷேகம் பண்ணப்பட்டும் நம்முடைய ஜீவியத்திலே உபதேசத்தின்படி வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ போய் முடிஞ்சிடும். If the anointed ones are not living according to the doctrine, then our life will land up somewhere. அபிஷேகம் பெற்றும் அவனுடைய வாழ்க்கையில உபதேசத்தின்படி வாழ்க்கை இல்லாதபடினால அவன் சூசைட் நாடினான். If even after anointing he did not have the life according to the doctrine, he decided to suicide. அபிஷேகம் பெற்றும் உபதேசத்துல தன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பாதபடினா அவன் அஞ்சனம் பார்க்கிறவங்களை குறி சொல்லுகிறவர்களை தேட ஆரம்பித்தான். Because his life was not based upon this doctrine, even after he was anointed, he searched for sorcery. தன்னைத்தானே அழிக்க அவன் முற்படுகிறான். He wanted to destroy himself. தேவனோடு ஒப்புரவாக அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தோ அவனால முடியல. Although he had opportunities to reconcile with God, he could not. அபிஷேகம் பெற்றவனோடு ஒப்புரவாக முடியல. And to the one who is anointed, he could not reconcile himself. அபிஷேகத்தை கொடுத்த தேவனோடு அவனால ஒப்புரவாக முடியல. He could not reconcile with God when he was anointed. அவனுடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாக மாறினது. His life became a question. ஆனா சவுல் தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? But what did David do? அந்த எலும்பு தூக்குனான். David carried the bones. அதை கொண்டு போய் எங்க போய் சேர்க்கணும்? சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு அந்த எலும்பை தோண்டி திருட்டளவா கொண்டு போய் அவங்க எடுத்துட்டு போனாங்க. அதுல இருந்து அவன் ஆளை வச்சு கொண்டு வந்து அதை கீசின் அவனுடைய தகப்பனுடைய கல்லறையில கொண்டு வந்து அடக்கம் பண்ணான். He took that bones which were taken in a theft way, and he took those bones and brought it to Kish, his sepulcher of his father. எப்படி இருக்கும் பாருங்க. See how it would be. தனக்கு பயங்கரமான துரோகி அவன். He was a treacherer to him. தன்னை விரட்டி அடிச்சாளு. He was the one chasing him. தன்னை கொன்றணும்னு எவ்வளவோ முடிவெடுத்தவன். He had made decisions to smite him. ஆனா இவன் என்ன பண்ணான் தெரியுமா? But what did he do? அவனுடைய எலும்பை கொண்டு வந்து அவங்களுடைய தகப்பனுடைய கல்லறையில வச்சு அடக்கம் பண்ணான். He took the bones and buried it in his father's sepulcher. 2 சாமுவேல் 2 Samuel 21ஆம் அதிகாரம் chapter 21 13-14 பார்க்கும் பொழுது verses 13 and 14. அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளோட சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். பாத்தீங்களா? அந்த எலும்புகள விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. He was very careful about the matter of bones. நம்முடைய இதுல இருந்து என்ன விளங்கணும்? நம்முடைய ஜீவியத்திலே அபிஷேகம் இருந்தாலும் உபதேசம் இல்லாட்டா நம்முடைய எலும்புகளுக்கு என்ன செய்யாது? மீட்பு கிடைக்காது. From this நம்முடைய வாழ்க்கைக்கு மீட்பு கிடைக்காது. What do we understand from this? Even if we have anointing, if we have no doctrine, there's no redemption for our life. அபிஷேகம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. Anointing, all of them are receiving. இன்னைக்கு எல்லா சபையிலயும் அபிஷேகம் ஆவியானவர் இறங்குறார். There is a Holy Spirit descending in all churches today. ஆனா அந்த சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவாருங்கற அந்த இடத்துக்கு அவங்க ஆவியானவரை தங்களுக்குள்ள என்ன செய்யறது இல்ல, அனுமதிக்கிறது இல்ல. But they are not admitting that Holy Spirit to work in them, that the Spirit of truth, when he comes, lead in all truth. தாங்க இருக்கிற சபையினுடைய சத்தியத்துக்கு மட்டும் தான் நடத்துவாருன்னு சொல்லிச்சிட்டு அந்த குறிக்கப்பட்ட சத்தியத்துக்கு அந்த சபைக்குடைய சத்தியத்துக்குள்ள தான் இருக்காங்க. சகல சத்தியம் என்கிறதான தேவபக்திக்கேற்ற அப்போஸ்தல உபதேசத்துக்கு வர்றதில்லை. They only applying the truth which is found in their church alone. They are not going into all the truth which the Spirit of God is leading them and coming to the apostolic fellowship. பைபிள் என்ன சொல்லிருக்கு? What does the word of God say? சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சத்தியத்துக்குள்ள இல்ல, சகல சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்துவார். அதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா
சகல சத்தியங்கிறது அது தேவ பக்திக்கேற்ற அப்போஸ்தல உபதேசத்தை தான் காண்பிக்கிறது. When the Spirit of God shall come into you, He shall lead you into all the truth that means the doctrine of the apostles. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இவன் என்ன பண்ணா? What did he do? இந்த எலும்பெல்லாம் அங்கங்க இருந்து எடுத்துட்டு வந்தான். He carried all the bones from everywhere. கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தான். Collected all the bones. எங்கேயோ கடந்தது கொண்டு போய் அவங்க ஒரு இடத்துல அடக்கம் பண்ண, இவன் அங்க இருந்து அதை கொண்டு வந்து தகுந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தின பொழுது இந்த கரெக்டா இந்த எலும்பை கொண்டு வந்து அந்த இடத்துல அடக்கம் பண்ண போது கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார். From somewhere they collected the bones and brought them and buried somewhere, but he collected those bones and he buried them in his father's sepulchre. Then the Lord hearkened to him. 2 சாமுவேல் 21:14 லாஸ்ட் போர்ஷனை பார்த்தீங்கன்னா 2 Samuel chapter 21:14 verse the last portion. அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். போதுமா? அதற்கு பின்பு தேவன் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். After that God was entreated for the land. நாம் உபதேசத்தின்படி இருந்தோம்னா கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கரெக்ட்டா கேட்பார். If we are living according to the doctrine, then the Lord will hearken to our prayer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்து 2 ராஜாக்கள் 13 அதிகாரம் 21 வசனத்துல எலிசாவின் எலும்பை பற்றி பைபிள்ல படிக்கிறோம். 2 Kings chapter 13 verse 21 we can see about the bones of Elisha. ஒரு வல்லமையான மனிதன். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். 2 ராஜாக்கள் 13:21 நாம் இதை பார்க்க முடியும். 2 Kings 13:21 we can see this. இங்கே எலிசா மரித்த ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். Here we see of the state where Elisha was dead. இரட்டிப்பான அபிஷேகம் உள்ள ஒரு மனிதன். He was a double anointed person. அவன் வாஞ்சித்தபடியே கர்த்தர் அவனுக்கு அதை கொடுத்தார். As he desired, the Lord gave him. அவனும் அந்த ஊழியத்தை சரியான விதத்தில் செய்து முடித்தான். He too fulfilled the ministry in the right way. வியாதிப்பட்டான். He became sick. மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக மாறினது. And his sickness went to death. அவனுடைய ஓட்டம் முடிந்தது. And his race finished. அவனை கொண்டு போய் ஒரு கல்லறையில அடக்கம் பண்ணி விட்டார். And they buried him in a sepulchre. இப்போ ஒரு மனிதன் எதேச்சையாக இறந்து போயிருந்தான். Now a man was buried in that way. அவனை அடக்கம் பண்ணுவதற்காக தூக்கிட்டு வந்தாங்க. And they took him to bury him. இவங்க தூக்கிட்டு வரும்பொழுது சத்துரு தேசத்திலிருந்து போர் பிரகடனம் பண்ணி சத்துருக்கள் போராயுதத்தோடு வந்துட்டாங்க. When they carried him to bury, suddenly there came a troop along with their weapons from the enemy's land. அவங்க இந்த எதிரிகளுடைய ராணுவத்தை பார்த்த உடனே இந்த ஜனங்களுக்கு போய் அடக்கம் பண்றதுக்கு தைரியம் இல்ல. When they saw the troop of that enemy, these had no courage to go and bury. அவங்க என்ன பண்ணாங்க? Immediately what they did? பக்கத்துல இருந்த கல்லறையாகிய எலிசாவின் கல்லறையிலே ஆரதிக்கு போட்டு போயிட்டான். அடக்கம் பண்ணல, கல்லறையில் போட்டார்கள். தூக்கி போட்டு ஒரே அவ்வளவு ஓடி போயிட்டாங்க. They cast the man into the sepulchre of Elisha and went away. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened was, இவங்க தூக்கி போட்டு போனாங்க, அவன் எழும்பி இவங்க பின்னாலேயே போயிட்டான். they cast him and went, but he revived and he followed them back. ஒரு மேஜிக் மாதிரி. It was like a magic. அவங்க தூக்கி போட்டு ஓடுனா இவன் எந்திரிச்சு திருப்பி அவங்க பின்னால ஓடுனா எப்படி இருக்கும் ஓட்டம்? When they cast him and went, when he is walking behind them, how it will செத்து be? போனவன் பின்னால எந்திரிச்சு ஓடி வந்தான்னா இவன் எங்க போய் நிப்பான் மத்தவெல்லாம்? One who is dead, if he is following him, where will the others will go and stand? யோசிச்சு பாருங்க. You just think and see. இவனை தூக்கி போட்டா இவன் எழும்பிட்டான். When he was cast into the sepulchre, he rose up. பார்த்தா சத்துருக்கள் இவங்க எல்லாம் சத்துருக்களை பார்த்து ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ இவன் என்ன செஞ்சான்? இவனும் ஓட வேண்டியதான். When all of them were afraid of their enemies, he is also running along with them. பாருங்க, செத்து போய் எத்தனையோ வருஷமாகி many years together that he is dead and gone. சரீரம் எல்லாம் அழுகி நாரி சதையெல்லாம் எல்லாம் காலியாகி போய் வெறும் எலும்பு தான் கிடக்கு. ஆனா அந்த எலும்புல பட்ட ஒரு மரித்த மனிதன் என்ன செஞ்சான்? உயிரடைந்தான்னா எவ்வளவு பெரிய பவர் அந்த எலும்புக்குள்ள இருந்திருக்குன்னு பாருங்க. When all his flesh were decayed and his body was only the bones was remaining, see how much of reviving power was there that the body also should be revived. இவனுடைய எலும்புகளுக்குள்ளே பாவம் அல்ல, இவனுடைய எலும்புகளுக்குள்ளே மரித்தோரை எழுப்பும் சக்தி இருந்தது. There was no sin in that bones, but the resurrecting power of raising up the dead was found in it. நம்முடைய எலும்புகள், அதனால தான் நாங்க சொல்றோம் நல்ல அபிஷேகத்தில் நிரம்புங்க, ஸ்டைலா நிரம்பாத, நல்ல ஆவியில நிரம்பு. எலும்புல, நரம்புல, ஊனுல, சதையில, இரத்தத்துல, தோல்ல, மயிர்ல அபிஷேகம் இறங்கணும். Therefore we ask you to get filled in the spirit, that the anointing will descend upon all the flesh and veins and all the blood and every hair of the body. இறங்கி உள்ள போய் எலும்புகளுக்குள்ள என்ன செய்யணும்?
அபிஷேகம் இறங்கணும். This anointing should go deep within the bones. சரியான அபிஷேகம் இந்த எலும்புக்குள்ள வரும்போது இந்த எலும்புல இருக்கிற பாவம் சாபம் எல்லாம் ஓடியே போயிடும். When the right anointing comes into the bones, all the curse and sin which is found in these bones will flee. 109 சங்கீதம் 17-18 பாத்தீங்கன்னா சாபம் அவன் எலும்புக்குள்ள எண்ணெயை போல இறங்கி உட்கார்ந்திருக்கு. In Psalm 109 verse 17 and 18 we see that the sin is going like oil into that body. சாபம், that curse is going like oil into that body. 109 சங்கீதம் 17-18. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும். அவனுடைய எலும்புகளிலே எண்ணெயை போல இறங்கும். His curse is going like oil into his bones. சாபம் அவனுடைய எலும்புக்குள்ள போய் செட்டில் ஆனா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. When you see curse settled in his bones, see how his life will be found. பாவம் அவன் எலும்புக்குள்ள போனா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாருங்க. When sins enter his body bones, how it will be found. அவன் பாவியாய் சபிக்கப்பட்டவனாய் போய் விடுவான். He will become a sinner and a cursed person. ஆனா இங்க என்ன நடந்துச்சு? But what happened here? இவனுடைய எலும்புகளுக்குள்ள யோசேப்பின் எலும்புகளுக்குள்ள பரிசுத்தம் இருந்தது. இவனுடைய எலும்புக்குள்ள என்ன இருந்துச்சு? அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை இருந்தது. In the bones of Joseph were found no sin, but in the bones of Elisha there was a resurrecting power which was to life. மரித்தோரை எழுப்பும் சக்தி இருந்தது. That was a power which will quicken the dead. இந்த சரீரம் உயிரோடு இயேசு வரும் பொழுது இல்லாவிட்டால் உயிர்த்தெழுதலின் நாள்ல எலிசா உயிரோடு எழும்புவாரா இல்லையா? Will this body with the bones of Elisha on the resurrection day will rise up? மற்றவனே எழுப்பக்கூடிய சக்தி இருக்கு. அப்ப இது எவ்வளவு ஸ்பீடா எழும்புன்னு யோசிச்சு பாருங்க. But because it has the power to raise up the other bones itself, how much more it will have the power. நம்முடைய எலும்புகள்ல நம்ம சாகும் பொழுது சாபமோ பாவமோ இருக்க கூடாது. பரிசுத்தமும் தெய்வீக சக்தியும் உள்ள இருக்கணும். At the time of death there should not be sin or curse in our bones, but there should be holiness and divine power. இல்லனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. Without this there's no use. ஒரு சிலர்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதே கிடையாது. Some of them are not speaking the word of the Lord. நல்லா கவனிச்சுக்கோங்க, தூங்காத. Hearken properly. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சிலருக்குள்ள இருந்து வேலை செய்ய அனுமதிக்கிறது இல்ல. Some of them don't admit the word of God to work in them. நான் சொல்றதை நல்லா கவனிங்க விசுவாசிகள். All the believers and servants of God. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள வந்து ஏதோ ஒன்னு செய்ய போகுது அப்படினு சொன்னா அதை செய்ய அனுமதிக்கணும். If the Lord wants the word of God to come into you and work in you, you should admit it. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்து வெளியே வரணும்னா நீ அதை செயல்படுத்தணும். சொல்லணும். If the word of God should come out of you, you should proclaim or announce it. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள வேலை செய்ய விடாம கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்து வெளியே வர விடாம நீ அடைபட வச்சின்னு சொன்னா அது உன் எலும்புக்குள்ள எப்படி வேலை செய்யும்? அக்னியா மாறிடும். If you control yourself without allowing the word of God to operate from you, then it will become a fire in your bones. அதனால தான் நல்ல ஊழியக்காரங்க கூட வியாதியஸ்தரா நல்ல விசுவாசிகள் கூட பலவீனர்களாக மாறுறதுக்கு காரணம் எலும்பு வலிக்குது கால் வலிக்குது அதெல்லாம் ரீசன் இதுதான். கர்த்தருடைய வார்த்தையை நீ அடைச்சிட்ட, பிரேக் பண்ணி வச்சிட்ட. That is why good servants of God or believers also becoming sick, because you have controlled or broken the word of God. Jeremiah 20ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது chapter 20 அதுல தெளிவா சொல்லி இருக்கு. It is clearly said about this. என்ன சொல்லி இருக்கு? 9ஆம் வசனம். Verse 9. எரேமியா 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். எப்படி? நான் இனிமே கர்த்தரை பத்தி பேச மாட்டேன், சாட்சி சொல்ல மாட்டேன், பிரசங்கம் பண்ண மாட்டேன், தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டேன், நான் அவரை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன். இனி கர்த்தர் பேசினா பேசுறாரு, பேசாட்ட போறாரு, ஊழியம் நடந்தா நடக்குது, நடக்காட்ட போகுது. நீ இல்லைன்னா அவருக்கு எவ்வளவு பேர் இருக்கிறான். இந்த எலியா ஒருத்தன் கடந்துகிட்டு நான் ஒருவன் மாத்திரம் கண்ணை மூடி ஜெபிச்சான். அவரு பதில் சொன்னாரு, வித்தியாசமா பேசாத, எத்தனை பேர் இருக்கிறான்? 7000 பேரை நான் உன்னை விட ஜாஸ்தியான 7000 பேரை வச்சிருக்கேன்னு சொன்னார். If you see that I will no more speak or I will no more speak the word of God or no more prophesy or no more work. உனக்கு கிருபையா ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. செய்யலன்னா தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த ஆளை தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. The Lord has given a gracious chance to you. If you do not do it, he will give it to the others and go away. 9ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. போதுமா? தெளிவா இருக்கா இந்த வசனம்? நான் ஊழியம் செய்ய மாட்டேன், பிரசவம் பண்ண மாட்டேன், நான் ஊழியம் அது செய்ய மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையில நான் பேச மாட்டேன், யாருனாலும் என்னனாலும் சொல்லட்டும், இனி சாகிற வரைக்கும் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் விளங்காத விழுந்து போன பிரதிஷ்டை. If you say that I will not do the ministry, I will not say the word of God, I will not prophesy, I will not do like this even until the death, these are all consecrations which are not useful. இப்போ என்ன நடந்தது?
What happened now? அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு விட்டது. Now his word is being shut up in my bones. ஒரு பிள்ளை பூச்சி தூக்கி வயித்துல கட்டி வச்சுக்கோங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. You take the bones. பிள்ளை பூச்சி தெரியுமா? இந்த திருடன் வந்து திருடனியான்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான். அதனால என்ன செய்வாங்க, போலீஸ்ல தொப்புள்ள வச்சு இந்த பிள்ளை பூச்சியை கட்டி வச்சிருவான். For a thief if you தெரியும், உண்மைதானே? அவ்வளவுதான். அது போட்டு அரிக்கிற அரியில இத்தனாம் தேதி இந்த இடத்துல என்னென்ன பண்ணன்னு சொல்லிடுவான், 10 நிமிஷம் சொல்லிடுவான். இல்லைன்னா அவன் செத்தான், தொலைஞ்சான். அதே மாதிரி இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீ சொல்லாம விட்டுட்ட, உனக்கு வந்து ஒரு இன்னைக்கு திருக்கரசன் சொல்லல போட்டும், யார் மூலமாவும் பேசட்டும் அப்படின்னு நீ போயிட்ட. ஆனா இந்த வார்த்தை உனக்குள்ள எங்க போகுது? எலும்புகள்ல போய் அக்னி மாறி மாறி அது உன்னை ஒரு வழி ஆக்கி பொறுக்கவும் முடியாது, சகிக்கவும் முடியாது, இழைச்சு போயிருவ. அதனுடைய ஒரு வியாதியஸ்தராய் ஊழியர்கள் விசுவாசிகள் மாறுவதற்கு எந்த பாவமும் செய்யாமல் இந்த பாவம் செஞ்சதுனால உள்ள விளைவு இது. We see that when you shut up the word of God and say that you will not prophesy or declare the word of God anymore, then this is the reward for the that it's when it's shut up in the bones, you become weary and forbearing, and you become sick for servant of God or believer. நீ சொல்லாம இருப்ப, இன்னொருத்தன் டக்குன்னு அதே வார்த்தை அப்படி திருக்கரசன் சொல்லுவான். You might not say, whereas the others will prophesy the same word. இல்ல பிரசங்கத்துல அது வெளியாயிடும், or it will come out in the message. நீ ஒண்ணே ஆமால நமக்கு சொன்னாரு சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு போவ. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை உள்ள கிடந்து எங்கேயும் போக முடியாதுல்ல. எங்க போகும்? எங்க போகும்? எலும்புகளுக்குள்ள தான் போகுது. You will not utter the prophecy, but the word of God will come out. கர்த்தருடைய வார்த்தை ஒரு அக்னி. The word of God is a fire. இப்ப அந்த அக்னி என்ன செய்யாது? அவியாது. But this fire will not be quenched. இது உள்ள கடந்து எலும்புகளுக்குள்ள போய் கைக்குள்ள போய் காலுக்குள்ள போய் கடைசில ஒன்னால அது பொறுக்க முடியாம சகிக்க முடியாம இளைச்சு போற நிலவரத்துல உன் இருதயத்துல மாறிடும். Word of God will go into your bones and with no doubt are able to bear, it is becoming weary within your bones. அதனால தீர்க்கதரிசனம் கர்த்தருடைய வார்த்தைன்னா சொல்லிடணும். Therefore if it's the prophecy or the word of God, you should utter it. பரியாசம் பண்றதுக்குன்னு ஒரு 10 பேர் சபையில கர்த்தர் வச்சிருக்காரு, அவன் பண்ணிட்டே இருப்பான். There are 10 of them to tease in the church and he will do it. உன்னைய சொல்லாதன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் சியோன் கோட்டை தான். சியோன் கோட்டையில ஒரு கூட்டம் குருடன் இருக்கான், ஒரு கூட்டம் சப்பானி இருக்கான். In the fort of Zion there are a group of lame and a group of blind. ஆனா நீ அதெல்லாம் பத்தி கவலைப்படக்கூடாது. But you should not be afraid of them. உன்னுடைய எலும்புகளுக்குள்ள என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வல்லமை இருக்கணும். In your bones should be the power of God. கர்த்தருடைய வார்த்தையை பிரேக் பண்ணிட்டு உன்னுடைய எலும்புகளுக்குள்ள அக்னியை கொண்டு வந்து மாட்டிக்கிட்டு வியாதியஸ்தனா மாறிராத. You breaking the word of God and the power of God, do not become a sick person. எசேக்கியேல் 37ல ஒருத்தன எசேக்கியேலை கொண்டு போய் பள்ளத்தா எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல நிப்பாட்டிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுனாரு. நல்ல ஒரு விசுவாசிக்கு தீர்க்கதரிசனம் சொன்னாலே அல்லேலூயா சொல்ல மாட்டான். In Ezekiel chapter 37, the Lord brought him to the valley of bones and asked him to prophesy. அப்படிதானே? நல்ல ஒரு 100 விசுவாசி இருக்கும்போது ஒரு ஹிட் பாயிண்ட் சொல்லி பாருங்க, அப்படியே உட்கார்ந்திருப்பான். அவனுக்கு ஒரு உற்சாகம் வராது, அல்லேலூயா வராது. இப்ப அப்படிதான் இப்போ வந்து லெவல் இருக்கு. In the midst of the 100 believers also, if you prophesy, he will not be enthusiastic enough to say hallelujah. இங்க மனுஷனே இல்ல, கிடக்கிறதெல்லாம் என்னது? செதறி போன எலும்பு. இதுக்கு போய் தீர்க்கதரிசனம் சொல்லுன்னு சொன்னாரு. அவன் சொன்னா தீர்க்கதரிசனம் சொல்ல முடியா? சொன்னா இதெல்லாம் சரியாயிருமான்னு கேட்டா அவன் சொன்னா அது உங்களுக்கு தான் என்ன செய்யும் தெரியும்னு சொல்லிட்டு அவரே திருப்பி விட்டான். There are no human beings at all, but he is asking to go and prophesy to the bones. Will it be alive? He asked. ஒரு சிலருக்குலாம் இந்த பிரசங்கம் கேட்டா பச்சை தண்ணி மாதிரி உட்கார்ந்திருப்பாங்க. Some of them, even after hearing this message, they will be like cold water. ஒரு சூடு ஜொரம் ஒண்ணுமே கிடையாது. They will have no effect at all. இயேசு வர்றாருன உடனே எலும்புலாம் சர்ருன்னு எழும்பிரணும். When Jesus is coming, your bones will should all rise up. உனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி உண்டாகணும். There should be a quickening within you. இயேசுக்காக சாகணும்னு உடனே ஆமா நான் சாகணும்ங்கற மாதிரி வரணும் நீ. When you are asked to die for Jesus, you should have a zeal for it. இந்த பெத்தேல் ஃபெல்லோஷிப்ல ஒரு மீட்டிங் வச்சாங்களாம். They kept to conduct the meeting in Bethel Fellowship. இந்த சாம் கமலேஷ் அவர் பேசினாரா. And Sam Kamlesh he spoke. ரொம்ப இன்ட்ரஸ்டா பேசிட்டு இருக்காரா. He was speaking interestingly. அங்க உள்ள எல்லாம் அப்படியே உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்துட்டே இருந்தாங்க. All of them sitting calm, they were hearing to him. அதுல நம்ம ஒரு விசுவாசி டாக்டர். One of our believers was a doctor there. அவரும் அந்த மீட்டிங்ல உட்கார்ந்தார். He too was seated in that meeting. உச்சகட்டமா சாம் கமலேஷ் பேசிட்டே இருந்துட்டு கடைசில சொன்னாராம், என்ன கிறிஸ்தோபர் உங்களுக்கு கூட பெண்டிகாஸ்ட் ஆச்சே, உனக்கு கூட அல்லேலூயா வர மாட்டேங்குன்னு கேட்டாராம். When he was speaking to in the heights of his meeting, he said, "What brother Christopher, can you not also say hallelujah?" நீ பெண்டிகாஸ்ட் ஆச்சே கேட்ட உடனே ஏறி இருக்குமே
அப்படின்னு கேட்டான். You are a Pentecost, it should have gone to your heights when you heard it. மத்தவங்க தான் சும்மா ஆர்டினரி, நான் இவ்வளவு ஸ்பீட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு கூட வரலையேன்னு கேட்டான். All the others are ordinary people, but when I am speaking like this, not one has come out. உன்னுடைய எலும்புகளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு விசுவாசம் இருக்கணும், ஒரு எழுச்சி இருக்கணும். There should be a hope, a zeal and a faith in your bones. பள்ளத்தாக்குகள் நிறைந்த எலும்புகளுக்குள்ள தீர்க்கதரிசனம் சொல்லும்போது உமக்கு தெரியும்னா, அப்ப நீ சொல்றியான்னாரு. நீங்க சொன்னா சொல்றேன் சொல்லுன்னாரு. சொல்லிட்டான், தீர்க்கதரிசனம் சொல்லிட்டான். யாருக்கு? வெறும் எலும்புகளுக்கு, காஞ்சி போன எலும்புகளுக்கு ஒரு தீர்க்கதரிசனம். எல்லாமே உயிரடைந்தது. When the Lord asked to prophesy to the bones of the valley, he prophesied and our bones were all came to life. இதுதான் வருகையில நடக்க போகுது. This is what is going to happen is coming. இதுதான் வருகையில நடக்க போகுது. This is what is going to happen is coming. அந்த தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரி அந்த ட்ரம்பட் சவுண்ட் வரும். As the prophecy came, the trumpet sound will come. அந்த ட்ரம்பட் சவுண்ட் அடிச்ச உடனே இந்த எலும்புகள் எல்லாம் என்ன செய்யும்? அது எங்க கடந்தாலும் சரி பட் 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 பட்னு ஜீவன் அடைஞ்சிரும். Whenever the trumpet is sounding, wherever the bones are, it will all be இந்த பூமியில alive. இருக்கிற பள்ளத்தாக்குல அது சமுத்திரத்துல கடந்தாலும் சரி, எங்கெங்க கடந்தாலும் சரி, சுட்டு எரிஞ்சு சாம்பலா இருந்தாலும் சரி, ட்ரம்பட் அடிச்சுட்டாங்கன்ன உடனே இதெல்லாம் என்ன செஞ்சிரும்? In the valley of bones, ஒரு காற்று, ஜீவன் காற்று வீசி எல்லாம் ஓட்டி போய்டும். in the lively bones or wherever the bones are found in this world, when the trumpet is sounding, when that wind is blowing, everything will be quickened. அந்த சவுண்ட் உடைய ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் யாருக்கு தான் கேட்க போகுது? கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அவங்களுக்கு கேட்கும். அடுத்து அதனால தான் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுது நமக்கு உயிரோட இருக்கிறவங்களுக்கு, நம்மளும் செத்து போயிருந்தோம், இன்னும் ஒரு 10 காலங்கள் முடிஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு ஒரு நிமிஷம். The first effect is to the ones when the sound of the trumpet is coming to the ones who are dead, and secondly to the ones who are alive. முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லி இருக்கு? 1 Corinthians chapter 15 15:53 அழிவுள்ளதாகியதால் 52 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்திலே, அடுத்து என்னது? ஒரு இமை பொழுது, அதாவது செகண்ட்ஸ் கூட கிடையாது. அந்த ஃபாஸ்ட்ல உயிரோடு இருக்கிற சபை போகுது. In a moment, in the twinkling of an eye, within seconds the church which is alive will be caught up. ஹை ஸ்பீட்ல போகும். It will go in high speed. ஸ்பீடு. அந்த பிரசங்கத்தை நீங்க எசேக்கியேல் 37 வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க. இவன் தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே என்ன ஃபாஸ்டா அந்த எலும்புலாம் ஜீவன் அடைஞ்சதுன்னு பாருங்க. You see the prophecy which is said in Ezekiel chapter 37, how fast when this prophecy was uttered it was alive. அதுக்கு இப்பமே நம்ம நற்செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும். For that we should receive good news now itself. இப்பமே கிருபையும் சத்தியத்தையும் நம்ம பெற்றுக்கிட்டே இருக்கணும். Now itself we should receive the grace and truth. இப்பொழுது நம்முடைய எலும்புகள் எல்லாம் நிலமுள்ளதாய் மாறிட்டே இருக்கணும். Now itself our bones should be full of sinews. முறிந்த ஆவிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. We should not give to broken spirits. முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். The broken spirits will make the bones to weary. நீதிமொழிகள் 17:22ல முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். காஞ்சிரு, நல்லா இருக்கிற பச்சையான எலும்பு கூட அப்படியே காஞ்சி போயிடும். Proverbs 17:22 we can see that a weary spirit is making the bones to weary. யார் மேலயும் நீங்க பொறாமைப்படாதீங்க. Do not be jealous about anyone. ஊழியக்காரங்க மேல, விசுவாசிகள் மேல, இவங்க மேல, இவங்க மேல, யார் மேலயும் என்ன செய்ய கூடாது? நம்ம பொறாமையே படக்கூடாது. பொறாமையோ எலும்பு உருக்கி, அவ்வளவுதான். Do not be jealous about servants of God or the believers, because jealousy is bringing caution to bones. பொறாமையோ எலும்புருக்கி. Because நீதிமொழிகள் 14:30ல நம்ம இத பார்க்கலாம். In Proverbs 16:30 we can see this. 14:30ல பாக்கும்போது, in Proverbs 14:30 when we see பொறாமையோ எலும்புருக்கி, envy is the rottenness of bones. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய எலும்புகள் எல்லாம் இப்பமே நல்ல பிரேயர் பண்ணி எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுங்க. Therefore you should pray well and make your bones healthier. 58 ஏசாயா 58:11ல கர்த்தர் வறட்சியான காலங்களில் உன்னை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றி உன்னை வற்றாத நீரூற்றை போல. எவ்வளவு அருமையான வார்த்தை. வாசிங்க அந்த ஒரு தரம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். பாத்தீங்களா? உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். He will make fat thy bones. நம்முடைய எலும்புகள் எப்பொழுதும் நினமுள்ளதா இருக்கணும். Our bones should be always made fat. காஞ்சி போக கூடாது. It should not be dried. அதுக்குள்ள பாவம் வரக்கூடாது, சாபம் வரக்கூடாது. There should no sin or curse come into it. அதுக்குள்ள அக்னி வந்து இறங்கிர கூடாது. There should no fire enter into it. நமக்குள்ள அந்த எலும்புகள் நினமுள்ளதா இருக்க வேண்டும். The bones should be fat within. நினமுள்ளதா இருக்கணும்னா, if the bones should be fat within, நீதிமொழிகள் 15:30 படி நற்செய்தி தான் எலும்பை நல்ல
எலும்பை கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். Proverbs 15:30 we see that the good report maketh the bones fat. எப்பொழுதுமே நீங்க பாசிட்டிவாவே நற்செய்தியவே கேளுங்க, நற்செய்தியை பேசுங்க. You always speak about good report and hear good report. அவிசுவாசம், அவநம்பிக்கை இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க வேண்டாம், அப்படிப்பட்ட வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டாம், பேசவும் வேண்டாம். Do not speak or hear about words which are unbelief and without faith, and do not speak about them. யாத்தியாவது ஏதாவது கேட்கும்போது கூட நல்ல செய்திகளையே கேளுங்க. Whenever you speak to others, hear good report. எலும்புகளை புஷ்டி உள்ளதாய் மாற்றும். Good report maketh the bones fat. நீதிமொழிகள் 16:24 பார்க்கும் பொழுது Proverbs 16:24 இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும். நீதிமொழிகள் 16:24 இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும், எலும்புகளுக்கு ஔஷதமும். இனிய சொற்கள் ஆத்துமாவுக்கு எலும்புகளுக்கு ஔஷதமா. Pleasant words are health to the bones. அதாவது ஔஷதம் சொன்னா ஒரு விதத்துல மருந்துன்னு அர்த்தம். Health to the bones means it's a medicine. நல்ல சொற்கள் கேட்டீங்க, நல்ல இனிய சொற்கள் நீங்க பேசி பழகுனீங்கன்னா உங்க ஆத்மா, உங்க எலும்புகளுக்கு என்ன இருக்கும், ஸ்ட்ராங் உண்டாயிட்டே இருக்கும், நல்ல புஷ்டியாக நீங்க மாறிட்டே இருப்பீங்க. If you speak or hear of pleasant words, then it will become health to your bones. எலும்புகளுக்குள்ள இருக்கிற வியாதி எல்லாம் போய்டும். All the sickness within the bones will flee. எவனாவது பின்பாரி போனவன், விழுந்து போனவன், எவன் குடும்பத்திலேயாவது பிரச்சனை, இதையே உட்கார்ந்து அரை மணி நேரம் கிடைச்சா பேசக்கூடாது. You should not speak for half an hour for anybody who's backslidden or any problem in a family. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. நம்முடைய எலும்புகளை நாம எப்படி பாதுகாக்கணும்னு யோசிச்சு பாரு. Just see how we should preserve our bones. இயேசுவினுடைய எலும்புகளில் மனவாட்டி உருவாக்கப்படுகிறார். Out of the bones of Jesus is the bride formed. உபதேசத்தின் மூலமாய் மனவாட்டி உருவாக்கப்படுகிற காலம் இதுதான். This is the time that through the doctrine, this is the time that bride should be formed. உபதேசத்தை எலும்புகளை முறிக்க விடாதீர்கள். You should not allow the bones to be broken. ஒரு மனிதனுடைய எலும்பிலே மனுஷி உருவாக்கப்பட முடியுமானால் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தினாலே ஒரு மனவாட்டி சபை உருவாக்கப்பட முடியும். If out of the bones of a man will a woman be formed, from the doctrine of Jesus the bride could be formed. எந்த சூழ்நிலையிலும் உபதேசத்தை விட்டு கொடுக்காதீங்க. In any situation do not leave doctrine. உன்னுடைய எலும்பு இந்த உலகத்தில் அடக்கம் பண்ணப்படக்கூடாது. மகிமையிலே உன்னை கொண்டு போய் சேர்க்கணும். Your bones should not be put away or defiled with this world, which should take you to glory. கையில எப்பொழுதும் இயேசுவின் எலும்பு இருக்கட்டும். Always you should have the bones of Jesus in your hands. யோசேப்பின் எலும்புகள் இருக்கட்டும். You should have the bones of Joseph in your hands. அவனுடைய ஜீவியத்திலே எப்பொழுதும் பரிசுத்தம் மறைந்து இருக்கட்டும். Always let holiness be hidden in life. உன் எலும்புகளிலே எப்பொழுதும் பரிசுத்தம் இருக்கட்டும். Let always in your bones there be found holiness. உன் எலும்புகளுக்குள்ள இருக்கிற சாபத்தை மாற்றும்படியாக கேட்பாயாக. You just pray that your curse be removed from your bones. உன் எலும்புகளுக்குள்ள இருக்கிற பாவத்தை மாற்றும்படியாக கேட்பாயாக. You ask that the sin be removed from your bones. உன் எலும்புகளுக்குள்ள இருக்கிறதான உலர்ந்து போன தன்மைகளை மாற்றும்படியாக கேட்பாயாக. That the weary state of your bones be removed, you ask. உன் எலும்பு உருகி போய் கொண்டிருக்கிறதே அதை மாற்றும்படியாக கேட்பாயாக. Your bones have been broken, you pray that it should be removed. கர்த்தருடைய வார்த்தையை பேசாமல் அடைபட்டிருக்கிற அக்கினியை உன்னிலிருந்து மாற்றி போடும்படியாக கேட்பாயாக. That the fire from within you not speaking the word of God is found in your bones, remove, ask to remove it. நற்செய்தி கேளுங்கள், இனிய சொற்களை பேசுங்கள். Hear of good report and pleasant words. கர்த்தாவே என் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றும் என்று கேளுங்கள். Lord, you ask the Lord to make your bones fat. எலிசாவின் எலும்புகளைப் போல வல்லமையும் அபிஷேகம் உள்ள எலும்புகளாய் மாற்றும் என்று கேளுங்கள். As the bones of Elisha, you make my bones fat and flourish. என்னுடைய எலும்புகளை யோசேப்பின் எலும்புகளைப் போல மாற்றும் என்று கேளுங்கள். You ask for the bones of Joseph to be found in you. உபதேசத்தின்படி உள்ள ஒரு வாழ்க்கையின்படி என்னை உருவாக்கும் என்று கேளுங்கள். According to the doctrine of the life like this, you make my life. என்னை உம்மை போல உருவாக்கும். You make me like you. அன்றைக்கு அந்த ஆதாமுடைய எலும்பிலே ஒரு மனுஷி உருவாக்கப்பட்டது போல கர்த்தாவே உம்முடைய எலும்புகளாகிய உபதேசத்தினாலே என்னை நீர் வரும்பொழுது மனவாட்டியாய் உம்மை சந்திக்க வையும். As a woman is made out of the bones of Adam, even so when you should come by your doctrine, you make me as a bride. எத்தனை பேருக்கு ஒரு மாற்றம் வேணும்னு ஆசைப்படுகிறீர்கள்? How many of you desire a change within you? உங்களுடைய எலும்புகளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும், உபதேசத்துல ஒரு தெய்வீக மாற்றம் உண்டாகணும், வாழ்க்கையிலே ஊழியங்களிலே ஒரு தெய்வீக மாற்றம் உண்டாகணும், ஒரு உருவாக்குதல் நடைபெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire a change within you and the doctrine and in your life also? கர்த்தர் அதை இன்றைக்கு செய்ய போகிறார். The Lord is going to do that. 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். For 2 minutes let's close our eyes and kneel down. உங்களை நினமுள்ளதாய் மாற்றக்கூடிய வல்லமைக்கு இடம் கொடுங்க. They will give for the power to make you fat. Hallelujah, hallelujah. Rikabalaba tidabakadabaka tidaba. ஆண்டவரே உம்முடைய எலும்புகளுக்கு கர்த்தாவே நாங்கள் உரியவர்களாய் இருக்கிறோம் கர்த்தாவே. ஆமென், 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 ஆமென். ஓரபaka tidabadiya. Hallelujah. எல்லாரும் வாயை திறந்து நல்லா ஜெபிக்கலாம். நம்முடைய சபை தானே, நம்முடைய இடம் தானே, நம்முடைய சொந்த இடத்துல நாம ஆராதிக்கிறோம். தைரியமா கர்த்தாவே என் எலும்புக்குள்ள இருக்கிற பாவத்தையும் சாபத்தையும் அடைபட்டிருக்கிற அக்கினியையும்
வேரோட பிடுங்கி போடும். வாயை திறந்து கேளு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவம், சாபம், அக்னி உனக்குள்ள இருந்து வெளியே போகட்டும். ஆமென். பாவம், சாபம், அக்னி வெளியே போகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை அடக்கி வைக்காத. ஹல்லேலூயா. ரபகத பலம் துடாபானியா. இப்பொழுதே உனக்குள்ளே இருக்கிற சாபமும் பாவமும் அக்னியின் தன்மையும் மாறி இப்பொழுதே உன்னுடைய எலும்புகளை கர்த்தர் புஷ்டியாய் மாற்றட்டும். ஹல்லேலூயா. ஒரு அக்னி அபிஷேகம் இறங்கட்டுமே. ஹல்லேலூயா. உன் எலும்புகளை நினமுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. உன் எலும்புகளை புஷ்டி உள்ளதாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். இந்த உபதேசத்தில் உன்னை உறுதிப்படுத்துவாராக. ஹிக்கபானியாங்கா திடாபானியா. கர்த்தாவே, எலிசாவின் எலும்புகளாய் மாற்றும், கிறிஸ்துவின் எலும்புகளாய் மாற்றும், யோசேப்பின் எலும்புகளாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவமில்லாத இயேசு, பரிசுத்தராகிய இயேசு, மணவாளனாகிய இயேசு, ஆண்டவரே உம்முடைய எலும்பா என்னை மாற்று. இயேசுவின் நாமத்தில் எலும்புல இருக்கிற சாபம், பாவம், அக்னி, உலர்ந்து போன தன்மை எலும்புடுக்கி புஷ்டி உள்ளதாய் மாற்றும், நினமுள்ளதாய் மாற்றும், பரிசுத்தம் உள்ளதாய் மாற்றும், ஓ ஜீவன் உள்ளதாய் மாற்றும், அழியாத வல்லமை உள்ளதாய் மாற்றும், மறுரூபப்படக்கூடிய சக்தியாய் எலும்பை மாற்றும். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிறிஸ்துவின் எலும்பிலிருந்து நம்மை உருவாக்குகிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மனவாட்டியாய் நம்முடைய இந்த வசனங்களின் மூலமாய், சத்தியங்களின் மூலமாய் நம்மை உருவாக்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய எலும்புகள் நினமுள்ளதாய், பரிசுத்தம் உள்ளதாய், மறுரூபப்படக்கூடிய உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்பொழுது வந்தாலும் அவரை சந்திக்கக்கூடிய நம்மை ஆயத்தப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரன் கிறிஸ்துவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.